ஸோ வெல்கம் டு சுடர் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டைலில் நான் வந்து நண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கின்னு ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி அரைச்சிங்க, ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி எண்ணெய் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டோம். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப தண்ணியெலாம் ஆட் பண்ணாதீங்க. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நண்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சமான கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்புறமா தேவைப்பட்டால் கூட நீங்கள் அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஃபஸ்ட்டு குக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற பச்சை வாசனெலாம் போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நண்டு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நண்டு ஏற்கனவே நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த நண்டை வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மஞ்சள் தூள், லெமன் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுடு தண்ணியில் வாஷ் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இந்த மசாலா வந்து இந்த நண்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ மசாலா இது கூட ஏறும்போது அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டேஸ்ட்டும் போயிடும். அதனால் தண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஆட் பண்ணணும். ஸோ மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நான் தூவிக்கிறேன். பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் தண்ணி தேவைப்பட்டால் இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதிலே இந்த தண்ணி கூடயே நல்லா வதங்கட்டும்.
உப்பு உங்களுக்கு ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ இந்த இடையில கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் நான் வதக்குறேன். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நண்டு வந்து லைட்டாக வந்து வேகிறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணல, கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ஸோ எந்த மீட்டும் வேகாது. அதனால் எப்போவுமே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ஸோ மீட் வந்து நல்லா குக் ஆகும். ப்ளஸ் வந்து இந்த மசாலா வந்து அது கூட இறங்கும். அதனால தான் எப்போயுமே நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா மசாலா சீக்கிரமாக காலி ஆகிடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஸோ அப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ மசாலாலாம் நல்லா திக்காகிடுச்சு. அந்த நண்டு கூட பார்த்திங்கன்னா நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்போ தான் நண்டு கூட அந்த மசாலா வந்து நல்லா ஊறும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த நண்டு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் நண்டு குழம்பு மட்டும் இல்லை, எந்த குழம்பு செஞ்சாலும் ஸோ தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா புரிஞ்சிடும். அதனால் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. நல்ல டேஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நான் தூவிக்கிறேன். நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த நண்டு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும். ஸோ அந்த மெழுகு சீரகம் சோம்புனால பார்த்திங்கன்னா நண்டோட ஃப்ளேவரே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு புது புது வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.